ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக். பேபால் மாஃபியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேபால்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அதை 2002 12,000 கோடிக்கு விற்றாங்க. ஆனால் கதையே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பேபால் நம்ம 12,000 கோடிக்கு விற்றுட்டாங்க தான். பட் ஆனால் அதுலேருந்து வெளியேறின டீம் தான் பின்னாடி பெரிய பெரிய கம்பெனிகளை உருவாக்குச்சு. அது யாருன்னு பார்க்கலாமா? எலான் மஸ்க், டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ், இன்னும் பல கம்பெனிகள். அதுக்கடுத்து பீட்டர் தேல் ஃபேஸ்புக்கில் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை கிட்டத்தட்ட 8,000 கோடிக்கு விற்றுட்டு அதிலிருந்து எக்ஸிட் ஆகிட்டார். ரீட் ஆஃப்மேன், இவர் தான் லிங்க்டின்னை க்ரியேட் பண்ணவர். சாட் ஸ்டீஃபன் ஜாவிட், இவங்க தான் யூடியூப்பை உருவாக்கினவங்க. யூடியூப்பை அதுக்கப்புறமா கூகுள் வாங்கிடுச்சு. யூடியூப் உருவான கதையை கேட்குறீங்களா? நைட்டு டின்னரில் எடுத்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு டூல் தயாரித்தாங்க. அதுதான் பின்னால் யூடியூப் ஆச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த யூடியூப் அந்த சின்ன விஷயத்துலேருந்து தான் உருவாச்சு. கடைசியாக டேவிட் சாக்ஸ், இவர் ஏஐ மற்றும் கிரிப்டோ ரிலேட்டட் பல பாலிசி மேக்கராக இருக்கார். ஸோ இந்த மாதிரி பேபால் அப்படின்ற ஒரே ஒரு நிறுவனத்தில் ஒன்றா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த கொலீக்ஸ் பின்னால் பெரிய டெக் ஜெயின்ஸையும் பில்லியனியர்ஸையும் உருவாக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு உயர்ந்திருக்காங்கன்னா இதை பேபால் மாஃபியான்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே. இதிலிருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்னென்னா, ரைட் டைம், ரைட் பீப்புள், பிக்கர் விஷன், பில்லியனியர் அவுட்கம். ஸோ நீங்களும் ஸ்டார்ட் அப் கனவுகளோடு இருக்கீங்களா? நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி பில்லியனியராக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.